Hello DT Next viewers, this is Niveta. We have seen many photographers capturing the life of the fishing community. But have you ever witnessed a fisherwoman with kattapai in one hand and a DSLR camera on the other hand? Mentored by Parani Kumar, Chronicles of the Tide is a one-of-its-kind event that documents the struggles, migration, lives of the fishing community, their connection to the environment, and many more through the lens of the fisherwomen from Nagapattinam and Odisha. என் பேர் பழனிக்குமார், ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். மேக்ஸிமம் நான் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருக்கும். ப்ளஸ் நான் வந்து பீப்புள் ஆர்கே ஒரு இந்தியா பாரி நெட்ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபராக. ஸோ இந்த ஐடியா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதில்லை, நான் வந்து ரொம்ப நாளாகவே இதை வந்து தொடர்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட 4வது எக்ஸிபிஷன். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வருடமே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து உழைக்கும் மக்கள் சார்ந்த விஷயங்களில் உழைக்கும் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அவங்களுடைய பசங்களை வந்து ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்த கதைகளை வந்து அவங்க மொழியில் வந்து கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்குன்னு ஒரு விஷயந்தான். என்ன மெத்தடில் ஒர்க் பண்ணுறேன்னா வந்து எப்போயுமே வந்து ஜேர்னலிசம் என்பது வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு வந்து வாய்ஸாக இருக்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன். ஆனால் நான் என்ன பண்ணி ட்ரை பண்ணுறேன்னா வந்து அந்த வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற விஷயங்களை வந்து அவங்கள வந்து ஒரு இப்படி வாய்ஸை நம்ம மாற்றுறதுக்கான வேலையை நம்ம இப்படி பண்ணுறது. ஸோ அதோட தொடக்கம் தான் அந்த அவங்ககிட்டே போய்ட்டு ஃபோட்டோகிராஃபி டீச் பண்ணி அவங்க கதைகளை வந்து அவங்க மொழியில் அவங்களுடைய பார்வையில் சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸிபிஷன் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் பண்ணோம், தூய்மை பணியாளர் பசங்களுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் நார்த் சென்னையில் பண்ணோம். அதுக்கப்புறம் வியாசர்பாடியில் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க கதைகளை வந்து அவங்க சொல்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இது. தக்ஷனில் இருந்தால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணாங்க, ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஎஸ்எல்ஆரையும் பற்றி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து இனிஷியேட் பண்ணது தான். ஒரிசாலையும் நாகப்பட்டினத்துலேயும் பண்ணோம். ரொம்ப முக்கியமான ஒர்க்காக வந்து தேவையான ஒன்றுனா வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது எல்லா ஒர்க்குமே வந்து. ஸோ எப்போவுமே வந்து அவங்க இடத்துல அவங்க அந்த ஒர்க்கை வந்து பண்ணும்போது ரொம்ப மெனக்கெடுதெல்லாம் தாண்டி ரொம்ப இயல்பாகவே அவங்களுக்கு எல்லாமே வருது. ஸோ நம்ம பார்க்காத விஷயங்கள் அவங்க பார்த்துருக்காங்க, நம்ம போக முடியாத விஷயங்கள் அவங்க போயிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து கேமரா எடுத்து ஊருக்குள்ளே போகும்பொழுதும் இல்லை கடற்கரைக்கு போகும்போது முதல் முறையாக மீனவ பெண்கள் வந்து கையில் வந்து கட்டப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு கொடை வச்சுக்கிட்டு போனது வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ண வந்து ரொம்ப தேவையான ஒன்று பார்க்குறது சமூகத்துக்கு வந்து. ஏன்னா வந்து இது எனக்கு தெரிஞ்சதான் இந்தியாவிலே முதல் முறை நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன், மீனவ பெண்கள் பண்ண ஒரு எக்ஸிபிஷன். ஸோ எல்லா கதைகளுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவங்க பார்த்த கதைகள், அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கே ரொம்ப புதுசு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு பயங்கரமாக லேர்னிங் ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். ஒரு என்ன மாதிரி ஒர்க்கு வந்து அவங்க இடத்துல அவங்க வாழ்வில் வந்து எடுக்கும்பொழுது என்னவா மாறுது. எப்போயுமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஒர்க் எடுக்கிறதுக்கும் அவங்க லைஃப்பில் இருந்து அவங்கள ஒருத்தனாக இருந்து எடுக்கிற ஒரு ஒர்க்குமே நிறைய வித்தியாசமாக இருக்குது. அந்த வந்து இந்த ஒர்க்கில் நம்ம முடியும் நிறைய எல்லாருக்குமே வந்து சென்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த ஒர்க்கில் வந்து. ஸோ அப்படி தான் அந்த ஒர்க் பில்ட் ஆச்சு. ஒரிசா, நாகப்பட்டினம் 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஆனால் வந்து நாகப்பட்டினத்து பிறகு ஓகேவாக இருந்துச்சு. பட் அங்கே இருக்கும்பொழுது கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் விஷுவல்ஸ் மீடியா இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போது 2 பேர் வந்து முக்கியமானது. ஒரிசாவில் வந்து சத்யாவும் நாகப்பட்டினத்தில் வந்து பிரதீப்பும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுலும் சரி, ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுலும் சரி, அவங்க சுற்றி இருக்க விஷயங்கள் எடுக்க வைக்கிறது, பார்க்க வைக்கிற விஷயம் சரி ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று கூடவே இருக்கும்பொழுது கூடவே சந்திக்கிற விஷயங்கள், கூடவே பார்க்குற விஷயங்களில் வந்து ரொம்ப அவங்க பொலிட்டிக்கலாக பார்க்குறதுக்கான விஷயம் ரொம்ப கம்மி. அவங்க இயல்பாக கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு புகைப்படம் வந்த போது வரதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எல்லா புகைப்படங்களும் இது தேவையானது, இது முக்கியமானு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப அதிகமாக ஒர்க்கே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சுட்டி காட்டுறது மட்டும் நம்ம பண்ணோம். அவங்க எல்லா ஃப்ரேமில் இருந்து எல்லாமே வந்து அவங்களுடைய ஓன் விஷயங்களை தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நான் ஃப்ரேமில் எங்கேயுமே கை வைக்கவே இல்லை, இப்படி எடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து மக்களை எப்படி பார்க்கணும், எது தேவை, எது முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணது அவங்க தான். நம்ம என்கிட்ட ஒரு 25 கேமரா இருக்குது இப்போதைக்கு. ஸோ எல்லாருமே பழனி ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கோம். ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, நாட் கமர்ஷியல் பிளேஸ்லாம் தாண்டி எஜுகேஷனுக்காக மட்டுமே. விருப்பப்படுறவங்க யார் வேணாலும் நம்மக்கிட்ட வரலாம். ஸோ எங்கேருந்து வரலாம். முக்கியமாக வந்து மக்களுக்கு ரொம்ப உண்மையான ஒர்க் பண்ணக்கூடியவங்களை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைப்போம். நமக்கு யாராக நேர்மையாக ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பழனி ஸ்டுடியோவில் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் நமக்கு. அது மாதிரி இப்போ நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது கண்டினியூஸாக ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கேமராவும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், அது ஆரோக்கியமான தொடக்கமாக நான் பார்க்குறேன்.
நிறைய இடங்களுக்கு கேமரா போயிருக்கு, நிறைய பசங்களை எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் டைம் கூட சென்னை வீக்கெண்ட் கிளிக்கர்ஸ் பண்ணும்போது கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரவின்னு ஒரு பையன் எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தான். ஸோ அந்தவனுக்கு ஒருத்தவங்க தான் கேமரா கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நிறைய கேமரா கொடுக்குறவங்க நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும் நிறைய பசங்களுக்கு வந்து. நாங்கள் நிறையா அடுத்தது நிறையா விஷயங்கள் பண்ண போகிறோம். ஃபிஷர் ரூம்னா ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம், நிறைய இடங்களில் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அடுத்து ராமநாதம் போகலாம் ட்ரை பண்ணலாம்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உழைக்கும் மக்கள் எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ, எங்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வேலைகள் போயிட்டே இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க இன்ஸ்டாகிராம் மூலம் சோஷியல் மீடியா வழியாகவும் நிறைய பசங்க நம்மகிட்ட வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ப்ராப்பராக எடுக்கிறது, அவங்க கேமரா ப்ரொவைட் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காலேஜில் சேர்க்குறதுக்கு இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு 4 பேர் ஜேர்னலிசம் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுவே இது மட்டும் இல்லாமல் இப்போ எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எஜுகேஷன் ரொம்ப தேவையாக இருக்குது ஃபோட்டோகிராஃபியில் வந்து. ஸோ அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா பரிமளா, மஞ்சமாதா, அதுக்கப்புறம் சுகந்தி, மகாக்கா, அப்புறம் பூங்குடி அக்கா, லட்சுமி அக்கா, அப்புறம் ஒரிஜாவில் வந்து கௌரி, ராஜம்மா, பிரதிமாவுக்குலாம் ரொம்ப முக்கியமான ஒர்க். இது எல்லாமே பிரதிமாவோட ஒர்க்கு தான். அங்கே பார்த்தீங்கன்னா பிரதிமாவோட வீடு இருக்குது, இதுக்குள்ளே தான் அவங்க வீடுமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த வீடுமே போயிடும் அது. அதுக்கப்புறம் வந்து காம்னா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. 8 மொத்தம் 16 ஒர்க்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க மொத்தமாக. நாகப்பட்டினத்தில் வந்து பார்க்கும்போது கடற்கரைக்கும் அங்கே இருக்கிற டோட்டலாக வேறு விஷயங்கள் இருக்கும். இப்போ நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா வந்து எப்போல்லாம் புயல் டைம் வருதோ அப்போலாம் அதிகமாக பாதிக்கப்படுற பதிவும் அதுதான். ஸோ அங்கே எவ்வளோ வாழ்வியல் முறைகள்லாம் இருக்குது. இந்த சுகந்தி எடுத்த ஒர்க்லாம் யாரெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டம். நானே விஷுவல்ஸ்லாம் பார்க்கல. இந்த மாதிரி மீன்பிடி மெத்தட்லாம் இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த விஷயங்களும் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கருவாடை பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே எடுத்திருப்பாங்க. கருவாடை வந்து எல்லாருமே எடுத்துப்பாங்க. எல்லாரோட ஃபோட்டோலாம் அடங்கியிருக்கு. முக்கியமாக இதில் எவ்வளோ நிறைய ஒர்க்கு ரிப்பீட்டர் இருக்கும், இருந்தாலும் வந்து அது எல்லாருடைய பங்கு இருக்குது. எல்லாரும் எடுத்த ஒர்க்குமே கொலாபரேட் பண்ணி அவ்வளோ ஒர்க் வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பிரதிமாவோட ஒர்க்கு, இந்த எரோஷன் ஒர்க்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம் எரோஷன் வந்து. இதில் அவங்க வீடு இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீடு வந்து காலி பண்ண இழக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனவ பெண்களோட நடந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினத்தில் வந்து மீனவ பெண்களுடைய அவங்களோட டெய்லி லைஃப்பை ட்ராவல் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப தேவையாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரேர். பஸ்ஸில் போகிற ஒரு விஷுவல்ஸே வந்து ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம எங்கள் மீனவ ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அதை பண்ணியிருக்காங்க போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு வந்து. ஸோ எங்கள் அம்மாவோட விஷுவல்ஸ்லாம் நான் திரும்பி பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் மீனவ பெண்ணாக இருந்தனால வந்து நிறைய விஷயங்கள் நான் திரும்பி பார்க்க வேண்டிய சூழல் எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. அது கிஃப்டடாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா ஒர்க்லையுமே எங்கள் அம்மா ஃபுல்ஃபில் பண்ணுறது, எங்கள் அம்மாவை நான் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு எனக்கு இது வந்து. இதுக்கப்புறம் நிறையா இருக்குது. வலை ரிப்பேர் பண்ண நிறைய ஃபோட்டோஸ்லாம் வைக்க முடியல. ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. வெப் போட் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், வலைகள் ரெடி பண்ணதாக இருக்கட்டும், நாகப்பட்டினத்தில் அந்த மீன்கள் சுமந்து போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒர்க்காக நான் பார்க்குறேன் அந்த ஒர்க்கை நான். இங்கே ஃபோட்டோக்கு விற்பனையும் இருக்குது. வாங்குறவங்க விருப்பப்படுறவங்க வாங்கலாம். போஸ்ட் கார்டு செல்லிங்கும் பண்ணுறோம். அடுத்த கட்ட இந்த நிகழ்வு வந்து நகர்த்துறதுக்கான தேவையும் அதில் தான் இருக்குது அதிகமாக. செப்டம்பர் 23 29 வரைக்கும் இருக்குது இந்த எக்ஸிபிஷன். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 7:30 8 வரைக்கும் கூட இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. எல்லாத்தையும் இது வந்து நம்ம ஒரு முதல் முறையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை நம்ம இங்கே இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ.